Hello everyone, this is the last class of our prehistory, right? In the mudichadukaprom we'll be discussing about IVC, Indus Valley Civilization, Vedic Age, Mahajanapathas, Jainism, Buddhism, in the madri continuously we'll be seeing regarding ancient India. And in this class we are completing this prehistory, right? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா Stone Age பத்தி பேசியிருந்தோம். And next is Metal Age. Stone Age ல Paleolithic ல lower Paleolithic, middle Paleolithic and upper Paleolithic. இந்த மாதிரி மூணு பார்த்திருக்கோம். And also next thing is that Mesolithic, it is also called as Middle Stone Age, and next will be Neolithic, இது வந்து New Stone Age, right? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் we have discussed this Metal Age. இதுல Copper Age வந்து last classல பார்த்தாச்சு. Copper Age வந்து ரெண்டு கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஒன்னு வந்து social life and what is Copper Age, and second classல வந்து we have discussed about Copper Ageல economic life எப்படி இருந்தது and people உடைய lifestyle எப்படி இருந்தது, எதனால decline ஆச்சுன்னு சொல்லிட்டு we have concluded there, right? And in this class we are going to focus on Bronze Age and Iron Age, right? Relatively இது வந்து கொஞ்சம் சின்ன கிளாஸா தான் இருக்கும். Let's see this. Okay. Bronze Age, right? Bronze Age or timeline எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is from 3300 BCE to 1300 BCE, right? And it will be coinciding with other ages too. Let's discuss those points. First of all, what is bronze அப்படின்னா காப்பர் இருக்கு இல்லையா, காப்பர் பிளஸ் டின், இதுதான் வந்து bronze, right? இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து most of the tools are made up of this bronze alloy, right? Bronze is an alloy. Alloyங்கிறது வந்து ரெண்டு mixture of metals, right? Sorry, mixture of metals தான் வந்து we are calling it as alloy, and it is an alloy. Bronze is an alloy, right? So it is a mixture of mainly copper and tin. இந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா first is woods and stone tools இந்த டைம்ல இருந்தது. wood and stone ஆலயும் tools வந்து மேட் பண்ணாங்க. And also bronze is quite easier for them, right? இது வந்து என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்க்கு கொண்டு வரதுக்கு bronze வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. And also இந்த bronze age இருக்கு இல்லையா, லைக் இந்த டைம் பீரியட்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய metals, it is mostly made up of a copper alloy called brass, right? Brass is nothing but copper plus zinc, right? Copper zinc சேர்ந்தது brass, and bronzeங்கிறது வந்து copper plus tin, right? So இது வந்து bright golden கலர்ல இருக்கும் இந்த brassங்கிறது, right? So இதெல்லாமே வந்து நமக்கு bronze ageல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, right? இந்த மாதிரி tools. And now we are going to see about how this bronze was discovered. எப்படி இந்த bronze வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லைக் இப்போ வந்து காப்பர்லாம் உங்களுக்கு காப்பர் ஓரா எடுத்துட்டு வராங்க இல்லையா, எப்பவுமே வந்து ஓருங்கிறது வந்து இட் இஸ் மிக்ஸ்டு வித் சம் அதர் திங்ஸ். நமக்கு காப்பர் மட்டும் அதில் இருக்காது, மற்ற மெட்டல்ஸ்மே வந்து அதில் வந்து இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் வித் அர்சனிக், ரைட்? ஸோ ஈவென்ச்சுவலாக பீப்புள் வந்து இந்த காப்பர் ஸ்மெல்ட் பண்ணும்போது என்ன அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்த காப்பர் வென் மிக்ஸ்டு வித் சம் அதர் மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஜிங்கோடையோ இல்லை வந்து டின்னோடையோ அதோட மிங்கிள் பண்ணும்போது, அதோட சேர்த்து பார்க்கும்போது இட் இஸ் குவைட் ஹார்டர் அண்ட் இட் வாஸ் ரொம்ப நாளுக்கு வர மாதிரி இருந்தது, ரைட்? இட் இஸ் மோர் ரெசிலியன்ட், ரைட்? அதனால ஸோ இன்னைக்கு பீப்புள் ஸ்டார்டட் டு யூஸ் லைக் திஸ், ரைட்? காப்பரோட இன்னொரு மெட்டலை சேர்த்து வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். பட் டில் நவ் எப்படி எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து இந்த பிரான்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்கிறது தெரிய வரல, ரைட்? அண்ட் ஆல்சோ இது வந்து மேபி இந்த மாதிரி ஸ்மெல்ட் பண்ணும்போது பை சான்ஸ் வந்து இது என்ன இருக்கணும் அப்படின்னா பிரான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அண்ட் ஆல்சோ அண்டர் திஸ் ஏஜ் ஒன்லி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் கம்மிங், ரைட்? ஸோ ஐவிசிங்கிறது வந்து இந்த டைம் பீரியட் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஹேப்பனிங், ரைட்? And next thing is that let's connect some dots, right? Neolithic என்ன அப்படின்னா New Stone Age, right? The time period will be 6000 to 1000 BCE. இப்போ இதோட கண்டினியூஷனாக எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, லைக் இதுக்கப்புறம் இந்த நியோலித்திக் முடிஞ்சு இந்த சென்ட்ரல் இந்தியா அண்ட் டெக்கன் ரீஜியன் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் இந்தியா அண்ட் டெக்கன் ரீஜியன், இந்த ரீஜியனில் என்ன தொடங்கியிருக்கும் அப்படின்னா இந்த சால்கோலித்திக் ஆர் காப்பர் ஏஜ் வில் பி ஸ்டார்டட், ரைட்? ஆஃப்டர் திஸ் நியோலித்திக் வந்து நமக்கு டைரெக்டாக வந்து சால்கோலித்திக் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா வந்து சென்ட்ரல் இந்தியாலையும் டெக்கன் ரீஜியன்லையும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இது எஸ்பெஷலி இந்த நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன், ரைட்? இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா, அந்த நதிக்கரை பக்கத்தில் அதோட ட்ரிபியூட்ரிலாம் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஃபுல்லுமே வந்து நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனில் நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ் வந்து தொடங்கியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் the time period for this Neolithic is 6000 to 1000 BCE. இதோட கண்டினியூஷனா நமக்கு வந்து நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன்ல என்ன தொடங்கி இருக்கும் அப்படின்னா bronze age will be happened, right? Will be happening, and the time period for this bronze age will be 3300 to 1300 BC, right? And now technologically பார்க்கும்போது இந்த Chalcolithic stage இருக்கு இல்லையா, it is applying to this pre-Harappans. பட் ஆனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த Chalcolithic ஏஜ்ங்கிறது இந்த
ஹரப்பன் கல்ச்சர் முடிவில் தான் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து பரவ ஆரம்பிக்குது. ரைட்டு. வாட் வி ஹவ் சீயிங் ஹியர் அப்படின்னா டெக்னாலஜிக்கலி லைக் வந்து கண்டினியூஷனாக எடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த நியோலித்திக் அப்புறம் காப்பர் ஏஜ் தான் வரணும். பட் ஆனால் ஐ மீன் இந்த ஹரப்பன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ரைட். இப்போ இந்த சால்கோலித்திக் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இது எதோட சிங்க் ஆயிருக்கணும் அப்படின்னா ப்ரீ ஹரப்பன்ஸோட சிங்க் ஆயிருக்கணும். பட் ஆனால் இந்த ஐவிசி முடிஞ்சதுக்கப்புறம் ஹரப்பன் பீரியடுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த காப்பர் ஏஜ் வந்து மற்ற இடங்கள்ல இருக்க ஆரம்பிக்குது. ரைட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காப்பர் ஏஜ். அண்ட் ஓகே, and also here we need to see that the differences between chalcolithic and bronze age, right? Copper age ko bronze age ko irukkoodiya comparison vandu ipo paakalam. Okay, the time period for chalcolithic is 3000. It has been mentioned here. Let's discuss about the location. Chalcolithic period location வந்து it is completely of central India and Deccan region. Right. இது bronze age வந்து it is along this river Indus. Right. So northwestern region தான் வந்து bronze age period. And இதோட settlements எப்படி இருந்தது அப்படின்னா Chalcolithic period it is completely of rural regions. Right. Villages தான் ஜாஸ்தி இருந்தது. And this bronze age இருக்கு இல்லையா, it is completely of urban. So Harappan civilization is also called as what? It is also called as urban civilization, right? And next is that technology. In the time period, like copper age la use பண்ணிருக்கக்கூடிய technology வந்து they are quite less advanced, right? இது bronze age la use பண்ணது வந்து it is highly advanced, right? And next thing is that in the time period, like copper age la the economy was it is village based economy. இது bronze period பொறுத்த வரைக்கும் that is urban economy. And metal என்னென்ன மெட்டல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா Chalcolithic period la copper was widely used and bronze age period la bronze were used, that is alloy of copper and tin. And time period பொறுத்த வரைக்கும் this Chalcolithic age is of 3000 to 700 BCE. இதே bronze age வந்து it is 3300 to 1300 BCE, right? So see here நமக்கு bronze age வந்து 1300ல கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறமும் நமக்கு வந்து Chalcolithic period வந்து இருக்கும். So post Harappan we will be having this evidences of Chalcolithic period. And next we are going to focus on Iron Age. Iron Age வந்து it is from 1500 BCE to 500 BCE, right? So with respect to the Iron Age வந்து இதோட தான் நமக்கு Vedic Age வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். Let's discuss those points here. And இது வந்து bronze age அப்புறம் வரக்கூடிய ஏஜ் தான் வந்து Iron Age, right? So with the help of these iron, people என்ன பண்றாங்க அப்படின்னா they were literally excelled or enhanced in agriculture, right? And இதுக்கப்புறம் அயன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபீல்ட்ஸ் லெவலில் வந்து லைக் தே ஏபிள் டு ப்ரொடியூஸ் மோர் கிராப்ஸ் அண்ட் பெட்டராக அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியுது, ரைட்? அண்ட் ஆல்சோ திஸ் அயன் ஏஜ் இஸ் கோயின்சைடட் வித் வாட் அப்படின்னா வேதிக் ஏஜோட இது என்ன இருக்கும் அப்படின்னா கோயின்சைடாக இருக்கும், ரைட்? வேதிக் ஏஜோட கோயின்சைட் ஆனது தான் வந்து நமக்கு அயன் ஏஜ். And also you need to mention here about this megalith burials, right? You know about lithங்கிறது என்ன அப்படின்னா கல்லு, மெகா in the sense பெருசா இருக்கிறது, right? So burials சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய கற்களால வந்து அடுக்கி வைக்கிறாங்க. So that is megalith burials. Especially these features are found in southern peninsula, right? இந்தியால southern regionல நமக்கு வந்து megalith burials வந்து நமக்கு Iron Ageல வந்து கிடைச்சிருக்கு, right? Let's see this megalith burials. This is one of the example of megalith burial site in Kadapa region, right? Now in the Iron Age irukku illaya, and the Iron Age la there will be megalith burials which is often related to this Iron Age period. And next is that megalith ingradhu vandu it is nothing but large stones, right? And இந்த burial pitsலாம் இருக்கு இல்லையா, லைக் வந்து கீழே வந்து burial இருக்கும், அது மேலே இந்த மாதிரி கற்களால் அடுக்கி வச்சிருப்பாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ திஸ் டைப் ஆஃப் burials are found in this South India, right? And also இந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய மெகாலித் பரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பரியல்ஸில் வந்து இந்த பரியல் பிட்ஸில் வாட் ஆர் த திங்ஸ் வர் ப்ரெசென்டட் அப்படின்னா பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி அண்ட் அயனால் செஞ்சிருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோஸ் அண்ட் சிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வெப்பன்ஸ் எல்லாமே வந்து இந்த பரியல் சைட்ஸோட வச்சுருக்காங்க, ரைட்? அண்ட் தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் மெகாலித் சைட்ஸ். லெட்ஸ் see this ஆதிச்சநல்லூர், ஹல்லூர், கடப்பா, நாகார்ஜுனகொண்டா and Musky. These are the important megalith sites. And with this we are completing this prehistoric era, right? And in our next class we will be discussing about Indus Valley civilization, right? Thank you.